அழுதா அழுதா எல்லாம் சரியா போய்கிடுமா? அழுதா மட்டும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருமா என்ன? எனக்கு சத்தியமா புரியல. அப்படி யாரை தான் காப்பாத்துறா? இவளோட லைஃபையும் அழிச்சுக்கிட்டு அவரோட லைஃபையும் அழிச்சுக்கிட்டு பத்தாததுக்கு ஆதி சின்ன பையன் அந்த குட்டி பையனோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு இருக்கா. ஒன்று நீ நம்பி போன அவரு உன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னா கூட சரி, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போடலாம். ஆனா நீ சொல்லும் போதே தெரியுது அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு. ஆனா வேற யாருக்காக நீ இப்படி ஒளிஞ்சு வாழுற? சொல்ல போனா நீதாக்கா, நீதான் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவரு நல்லவருன்னு சொல்ற, அப்புறம் ஏன் அவரை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிற? உனக்காக மட்டும் யோசிக்கிறியே, ஆதியை பத்தி யோசிச்சியா? ஆதி ஒன்றும் இப்ப சின்ன குழந்தை இல்ல, அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான், நல்லா பேசுறான், அதுவும் தெளிவா பேசுறான், அவனுக்கு எல்லாமே புரியுது. இதுக்கப்புறம் அவங்க அப்பா எங்கன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? எங்க கிட்ட சொன்ன மாதிரி இல்ல, எதுவும் பேசாம செவுத்த பார்த்து அழுதுகிட்டே நிப்பியே, அதே மாதிரி அவன்கிட்டே நிக்க போறியா என்ன? நானும் பொறுமையா நீயா ஒரு நாள் சொல்லுவ, ஆதியை நினைச்சியாவது சொல்லுவ அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனா இனிமேலும் அது நடக்க போறது இல்லைன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம அவர் தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு அவர் யாரு என்னன்னுலாம் தெரியாது. நான் படிச்ச காலேஜில் தான் நீயும் படிச்ச, அவரும் அங்கதான் படிச்சிருப்பாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் காலேஜில் உன்னை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என் அக்காவை பத்தி இப்படிலாம் கேட்கணுமா அப்படின்னு. என்ன பண்றது? உன் வாழ்க்கையாச்சே, தம்பியே இருந்து உன் வாழ்க்கையை நான் தானே காப்பாத்தணும். கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு அவரை தேடி போய் கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வருவேன். உனக்காக இல்லக்கா, ஆதிக்காக, ஆதியோட ஃபியூச்சர் லைஃபுக்காக. அவனுக்கு அப்பா தேவை. யாரும் ஆதியை பார்த்து எதுவுமே தப்பா பேசிடக்கூடாது. அவனும் உடஞ்சே அழுதுடக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அக்கா ஒன்றை கூட நான் சும்மா விட மாட்டேன். ஆதி எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். ஆதி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். மாமா, நான் உங்களை பார்த்ததில்ல, உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பற்றி நான் நிறையா கேட்டிருக்கேன். என் அக்கா சொல்லி கேட்டிருக்கேன். அவ சொன்னதுலே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு. அதனால தான் ஆரம்பத்தில் உங்கள் மேலே கோவத்தில் இருந்தாலும் உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிற கோவம் எனக்கு மரியாதையாக மாறிடுச்சு. கண்டிப்பாக உங்களை தேடி வருவேன். நீங்களும் ஆதியை மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். ஆ ஆ என்ன ஆதி, விளாட்லையா? ஆ ஆதி எப்படி தப்பு பண்ணுவான்? இல்லையே, ஆதி எந்த தப்பும் பண்ணலையே. நான் கோவமாலாம் இல்லை மாப்பிள்ள, மாமா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். யாரு? எங்க அக்காவா? எங்க அக்காலாம் எந்த தப்பு பண்ண மாட்டா. மாமா சும்மா தாண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு அப்படி தெரிஞ்சிச்சா? சரி சாரி. மாப்பிள்ள, என்னடா இவ்வளோ நல்லா பேசுற? வர வர பேச்செல்லாம் நல்லா பயங்கரமா வருதாட்டுக்கு. நிறைய விஷயம் கத்துக்கிற. ஓ, அவ சொல்லி கொடுத்தாளா? ம், அதானே. ம், பரவாயில்லையே, நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லித்தரா. ஆ ஆ, அம்மா கண்லையா? அம்மா கண்ணில் தூசி பட்டுருச்சான். அதான் கண்ணில் தூசி எடுக்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி விழுந்துருச்சு. ம், ஆமாம் ஆமாம், ஃபுஃபுன்னு ஊதி அம்மா கண்ணில் இருக்க தூசி எடுத்திருப்ப. ஆனால் பத்தியா, ஆதி தான் தூங்கிட்டானே, ஆதிக்கு தெரியல. சரி விடு, இன்னொரு நாள் அம்மா கண்ணில் தூசி பட்டுச்சுன்னா அப்போ நம்ம உஃபுஃபுன்னு ஊதி எடுத்துடலாம். என்ன மாப்பிள்ள, பார்க்கு ஜாலியாக இருக்கா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம்ல, நல்லா சூப்பராக இருக்குல்ல? ஜாலியாக இருக்கா? சரி சரி, நீயும் போய் விளையாடு. கால் வலிக்குதான்? சரியே நின்றுட்டு இருக்க, இங்கே வா, மாமா பக்கத்தில் வந்து உட்காரு. கொஞ்ச நேரம் கால் சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக போய் விளையாடலாம்.
அப்படி என்னடா மாப்பிள்ள கன்னத்துல கையை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க? மாமா கிட்ட சொல்ல. மாமா நிலா போச்சுல நாளைக்கு. ஆமா, நேத்து நிலா போச்சு. என்னாச்சு? அப்பா அப்பா போன் பண்ணாடா. ஆதி தூங்கிட்டேன். ஆ ஆ, ஆ, நீ தூங்கிட்டியா? தூங்கிட்டேன். பாப்பா பாவம்ல. ம், ஆமாண்டா, உங்க அப்பா ரொம்பவே பாவம்தான். மாமா அப்பா எப்ப வரும்? ஆ வருவாரு. அப்பாக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு பத்தியா, அதனால தான் தூரமாக வேலை செய்கிறாரு. வேலை முடிச்சதும் ஆதி பார்க்க வருவார். எப்ப முடியும் வேலை? ஆ ஆ, முடியும். கொஞ்சம் நாள் போகட்டும். 2 நாள் நிலா போய், அதுக்கப்புறம் நிலா போய் அப்புறம் வருவார். என்ன? ஆ சரி சரி. ஆதி, அப்பா வரப்ப வருவார். அவர் வேலையாக இருக்கார் பத்தியா, நம்ம அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் அப்பா பாவம் இல்லை. அதனால் நம்ம சமத்து பிள்ளையா இருக்கணும். அம்மா கிட்டேயும் அப்பா எப்போ வருவார் என்னன்னுலாம் கேட்கக்கூடாது, சரியா? ஆ ஆ சரி மாமா. ஆதி சமத்து பிள்ளையா அடம் பண்ணாமல் இருந்தினா அப்பா வரும்போது உனக்கு நிறைய சாக்கி, அதுக்கப்புறம் நீ கேட்டல்ல காரு பைக்லாம், அது கூட அப்பா வாங்கிட்டு வருவார். ஆ சரி சரி. ஆதி ஆதி குட் பை. ம், ஆதி குட் பாய். ஆதி, உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்லை அம்மாவை பிடிக்குமா? மாமாவா? என் மருமகன். நான் என்ன கேட்கல. உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டேன். மாமாவை உனக்கு பிடிக்குன்னு தெரியும். ஆனால் அப்பா அம்மாவை கேட்டால் யாராவது ஒரு ஆளை தான் சொல்லணும். நீ மாமான்னு சொல்லக்கூடாது. இல்ல இல்ல எனக்கு மாமா தான் பிடிக்கும். நீ எனக்கும் ஆதியை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆதி தான் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆதியை தாண்டி வேற எதுவுமே இல்லை எனக்கு. மாமாவுக்கு ஆதி மட்டும் இருந்தால் போதும். எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்புறம் அம்மா பிடிக்கும். அப்புறம் அப்பா பிடிக்கும். எங்கள் அக்காவையும் உங்கள் அப்பாவையும் தாண்டி என்ன தான் உனக்கு பிடிக்கும் இல்லை? மாமா பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். மாமா மாமாவுக்கு ஆதி ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பின்ன ஆதியை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? மாமாவுக்கு ஆதியை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். வேற யாரையுமே பிடிக்காது. அஞ்சலி பிடிக்காதா? ஆ, என்ன டாபிக் மாறுது? எனக்கு அஞ்சலி ரொம்ப பிடிக்கும். உனக்கு மஞ்சளி பிடிக்காதா மாமா? ஆ அது எப்படி மாப்பிள்ள சொல்கிறது? சொன்னாதான் சண்டைக்கு வருவியே. அப்போ உனக்கு அஞ்சலி பிடிக்காதா? ஆ யார் சொன்ன பிடிக்காதுன்னு? ஆதிக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ மாமாவுக்கும் பிடிச்சிருக்கு. நெசமா? நெசமாதான், நெசமா. ஆதிக்கு அஞ்சலியை பிடிச்சா மாமாவுக்கும் அஞ்சலி பிடிக்கும். ஜாலி ஜாலி. ஆதிக்கு அஞ்சலி ரொம்ப பிடிக்கும். மாமாவுக்கு அஞ்சலி ரொம்ப பிடிக்கும். ஜாலி ஜாலி. ஆ என்ன, நமக்கு பிடிக்குன்னு சொன்னதும் சந்தோஷப்படுறான். கோவப்படுவான்னு நினச்சேன், சந்தோஷப்படுறான். அப்போ எனக்கு அஞ்சலியை பிடிக்குன்னு சொன்னால் கோவப்பட மாட்டான் போலையே. எனக்கு அஞ்சலியும் பிடிக்கும், நர்மதாவையும் பிடிக்கும். நம்ம தான் பிடிக்காது. டே நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணு தான் எப்போ பார்த்தாலும் உன் கூட விளையாண்டுட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணை பிடிக்காதான். அவ அடிப்பா. எனக்கு அவ பிடிக்கவே பிடிக்காது. யாரு? அவ ஒன்று அடிக்கிறா. சரிதான். அடிப்பா. நம்ம தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ தான் ஒன்று அடிக்கிறா. நீ சும்மா அவள் அடிக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும், விட்டா அவன் மண்டையே உடைச்சாலும் உடைச்சிட்டு வந்துடுவேன் நீனு. ஆனால் அவள் அடிக்கிறா. ம், சரிதாடா. உன் நியாயம் நல்ல நியாயமா இருக்கே. நான் அடிக்க மாட்டேன். மாமா நான் அடிக்க மாட்டேன். ஆதி குட் பை. நம்ம தான் பேட் கேர்ள். அவ தான் என்ன அடிப்பா. ஆமாம் ஆமாம், அவள் தான் பேட் கேர்ள், நீ குட் பை தான். சரி சரி, ஏதாவது சாப்பிட்றியா? உனக்கு என்ன வேணும்? மாமா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடுமே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி தான் போடணும். ஐஸ்கிரீம் வேணாம், வேற ஏதாவது கேளு. மாமா ஐஸ்கிரீம் வேணும். ஆதி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உனக்கு தெரியும்லடா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அந்த டாக்டர் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு ஊசி போடுவாங்க. ஊசி போட வேணுமா உனக்கு? ஊசி
ஐயோ தேவையில்லாமல் என்ன வேணும்னு கேட்டுட்டேன். கடைக்கு கூட்டிகிட்டு போய் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாலே சமத்தா சாப்பிட்டு வந்திருப்பான். இப்போ நான் என்னன்னு கேட்டு ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டான்னா சளி பிடிச்சிக்கும், அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுமே. ஆதி, நம்ம ஐஸ்கிரீம் வேணாம், க்ரீன் பிஸ்கெட் சாப்பிடுமா? உனக்கு க்ரீன் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும்ல? அஞ்சலியா? டேய், நான் க்ரீன் பிஸ்கெட் சாப்பிடலாமான்னு கேட்டா அஞ்சலிங்கிற. அஞ்சலியா? இங்கே வராளா? எங்க பாப்போம். ஸ்ரீ, இது ஆதி குரல் தானே? அவன் தானே கூப்பிடுறான். ஆமா, எனக்கும் அப்படிதான் கேக்குது. இது ஆதி குரலாச்சே. எங்க இருக்கான்? இங்க இருந்து கூப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா எங்கன்னு தெரியலையே. இங்க இருந்து கூப்பிட்டு இருக்கான், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. டேய் மாப்ள, அஞ்சலி மட்டும் இல்லடா, கூட நர்மதாவும் தான் இருக்கா. டேய் என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்ப டபக்குன்னு எஞ்சி நிக்கிற? சரிப்பா, உனக்கு நம்மதாவோ பிடிக்காதுதான், உனக்கு அஞ்சலியை தான் பிடிக்கும். டே 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 மாப்ள, டே ஓடாதடா. அட பாவி, ஃபிகரை பார்த்தா ஃப்ரெண்டுங்க தான் கட் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தா இவன் மாமனே கட் பண்ணி விட்டுட்டு போறான். ஆதி, நீங்க என்னடா பண்ற? அதானே. டேய், நீங்க என்னடா பண்ற? அஞ்சலி, விளையாட வந்தேன். எங்க போன? பாரா, இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்க, என்ன தாண்டி அவளை பார்த்து பேசிட்டு இருக்கா. ஏண்டா, நான் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? தெரியல. டே ஆதி, டே பாத்துடா, எவ்வளோ வண்டி கார்லாம் போயிட்டு இருக்கு, நீ பட்டுக்க ஒடியாடுற. அட மாம்ஸ், ஹாய் மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? ஏ நண்டு, அவர் ஏன்டி மாம்ஸ்னு கூப்பிடுற? அதுவா, ஆதி அவரை மாமன் தான் கூப்பிடுவான். அவரு ஆதிக்கு மாமா, அதனால ஆதி அவரை மாமன் கூப்பிடுறாரு. நீ எதுக்குடி அவரை மாமன் கூப்பிடுற? அதான்டி, ஆதி அவரை மாமன் தான் கூப்பிடுவான். நாங்கள் விளையாட போவோம்ல, அப்போ அவர் வந்தாருன்னா ஆதி மாமா மாமன்னு சொல்லிட்டு தான் பேசுவான். அது அப்படியே எனக்கு வந்துடுச்சு. ஆதி கூப்பிடட்டும், இனிமேலாம் அப்படி நீ கூப்பிடாத. ஏன் ஏன் நான் கூப்பிடக்கூடாது? எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நீ சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. என்ன மாம்ஸ், ஒரு வார்த்தை கூட சொல்லல பார்க்குக்கு வரீங்கன்னு? அப்படிலாம் இல்லை நர்மதா, போன வாரமே அவன் பார்க்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது பத்தியா, அதனால் கூட்டிகிட்டு போக முடியல. அதான் இந்த வாரம் லீவு தானே, எந்த வேலையும் இல்லை, அதான் அவனை அப்படியே பார்க்கு கூட்டிகிட்டு வரலான்னு. விளையாடலாம். அட பாவி, ஏண்டா குத்துக்கல் மாதிரி இங்கே ஒருத்தி நிற்கிறேன், என்னை பார்த்து விளையாடவான்னு கூப்பிடுறியா? அது என்ன அவளை மட்டும் கூப்பிடுற? எப்போ பார்த்தாலும் அஞ்சலி 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 தான். ஏன், நான் என்ன தக்காளி தொக்கா? என் கூட விளையாட வந்தா என்ன குறைஞ்சிடுவீங்களோ? எம்மா, சண்டையை போட்டுறாதீங்க. நீங்களே சொல்லுங்க மாம்ஸ், நான் தானே இவன் கூட விளையாடுறேன். இவன் கூட எப்பயுமே விளையாடுறது நான் தான். இவன் எப்பயாவது தான் வந்து பார்க்கறா. என்ன பிடிக்காதான் இவனுக்கு, ஆனால் என் அக்காவை மட்டும் பிடிக்குமா? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க மாம்ஸ். விளையாண்டா மட்டும் போதுமாடி, அவன் கிட்ட பாசமா பேசணும். எப்ப பார்த்தாலும் அவன் கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுனீனா அவனுக்கு எப்படி உன்னை பிடிக்கும்? கேட்டிங்களா? நான் சண்டை போடுறேனா? நீங்களே சொல்லுங்க மாம்ஸ். நான் இவன் கிட்ட சண்டை போடுறானா இல்ல இவன் என் கிட்ட சண்டை போடுறானா? ஐயையோ, உங்கள் பஞ்சாயத்தில் என்ன இழுக்காதீங்கம்மா. நீங்கள் இப்போ அடிச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் குடிப்பீங்க. இதில் நாலாம் நடுவில் வரலப்பா. என்ன ஆதி மாமா, நீங்க எவ்வளோ பெரிய வீரன் நினைச்சேன், நீங்க என்ன இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆதி மாமாவா? அது என்ன ஆதி மாமா? என்ன எப்பயுமே சீனியர் தானே சொல்லுவ. அதானே. ஏண்டி, அது என்ன ஆதி மாமா? நான் கூப்பிடுற மாதிரி ஒன்று மாமான்னு கூப்பிடு, இல்லைன்னா மாம்சன் கூப்பிடு. அதை விட்டுட்டு ஆதி மாமான்னு சொல்ற. என்ன மாம்ஸ், நான் சொல்றது கரெக்டு தானே? ஆ, கரெக்டு தான். அதானே, ஒன்று சீனியர்னு கூப்பிடு, இல்லை நர்மதா கூப்பிடுற மாதிரி மாம்சு மாமா அந்த மாதிரி வேணாலும் கூப்பிடு. அது என்ன புதுசா ஆதி மாமா? நீங்க ஆதியோட மாமா, அதனால தான் ஆதி மாமான்னு கூப்பிட்டேன். ஏஸ்டி, எனக்கு என்னமோ நீ ஆதி மாமான்னு கூப்பிட்டது நீ அவரை சொன்ன மாதிரி தெரியல, ஆதியை நீ மாமான்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரியே இருக்குடி. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாது. நான் ஒன்னும் அப்படி சொல்லல. ஐயோ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன், என்னாச்சு? மாம்ஸ், இவன் மட்டும் ஆதிய மாமான்னு கூப்பிட்டா அப்புறம் நானும் இவனை மாமான்னு கூப்பிட வேண்டியதா இருக்கும்.
என்னாலலாம் இந்த சேட்டக்கார பையனெல்லாம் மாமான்னு கூப்பிட முடியாதுப்பா. போடி, நீ கூப்பிடாத. அப்படி சொல்ல ஆதி. நீ போடி, நீ ஒன்னும் கூப்பிட தேவையில்ல. நான் மட்டும் ஆதியை கூப்பிட்டா போதும். ஆமா ஆமா, அஞ்சலி கூப்பிட்டா போதும். நீ கூப்பிடாத, போடி. வருவல்ல, விளையாடுறதுக்கு வா, நம்ம விளையாடுவோன்னு கூப்பிடுவல்ல, அப்ப இதுக்குதான் உனக்கு. ஏய், நீ என்ன அவனை மாரி பேசிட்டு இருக்க? ஐயோ ஆமல்ல மாம்ஸ், இவன் கூட பேசினாலே அப்படிதான். இவனை மாதிரியே நமக்கும் பேச்சு வந்துடும். கொஞ்ச நேரம் பேசணும், நம்ம இவனாவே மாறிடணும். அஞ்சலி, நான் மாமா ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். வரியா? இல்ல ஆதி, நீ போய் சாப்பிட்டு வா, எனக்கு வேண்டாம். ஏன் மாமா வாங்கி தரோம், நீ வா. ஏன் உங்க மாமா எனக்கும் தான் வாங்கி தரும், நானும் தான் வருவேன். உனக்குலாம் இல்ல, மாமா உனக்கு வாங்கி தராது. எனக்கு அஞ்சலிக்கு மாமாக்கு மூணு பேருக்கு தான் ஐஸ்கிரீம். உனக்கு இல்ல. டே குள்ள பயலே, மாம்ஸ் இவனை பாருங்க, ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இவனை தூக்கி அங்காண்ட போட்டுருங்க, இல்லைன்னா நான் அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். யாருமா நீ? இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ அவனை அடிக்க போறியா இல்லை அவன் உன்னை அடிக்க போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. அது தெரிஞ்ச கதை தானே, எப்பயுமே அவன்கிட்ட இருந்து இவ தான் அடி வாங்கிட்டு வருவா. சரி 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 வாங்க. இவன் எப்படியும் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாம என்னை விட மாட்டான். நீங்களும் வாங்க, அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். இல்ல வேணாம் சீனியர், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. நாங்க கடைக்கு போகலாம் தான் வந்தோம், நீங்க போயிட்டு வாங்க. அஞ்சலி வா போலாம். ஆதி, நீ மாமா கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வா. அஞ்சலி கடைக்கு போறேன், கடைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அவ கூட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். கடைக்கு போறியா? மாமா மாமா வண்டி வச்சிருக்கு, நீ மாமா கூட வண்டியில போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம். இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். இதோ இங்க பக்கத்துல தான் இருக்கு கடை. நானும் நர்மதாவும் நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுறோம். நீ போய் ஐஸ்கிரீம் சாப்பிடு. பக்கத்தில் தானே, என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். இங்கே கடைக்கு போயிட்டு வாங்க, 2 பேரும் வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். இதில் என்ன இருக்கு? என்ன இல்லட்டி, நம்ம என்ன வேற யார் கூடயா போறோம்? நம்ம மாம்ஸ் தானே, பாலா டீச்சர் தம்பி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவரை தெரியும்ல, நம்ம போவோம். போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு நம்ம வீட்டை சொல்லிக்கலாம். யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, இதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா? சரி ஓகே, வேண்டானா வேண்டாம், நான் கம்பல் பண்ணலை. இல்ல அப்படி இல்ல. இல்லை, ஆதி கூப்பிட்டானா? நானும் உங்களை கூப்பிடாம இருந்தா அவன் சின்ன பையன் கூப்பிடுறான், அவர் அமைதியாக தான் இருக்காரு, நம்ம என்னத்துக்கு போகணும்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு தான் சரின்ட்டு நானும் கூப்பிட்டேன். நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வா அஞ்சலி. ஆதி, இல்ல சீனியர், எனக்கு இல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு எப்படி தெரியும், கடைக்கு போனேன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வர மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் போங்க. இன்னொரு நாள் பார்த்தா நான் கண்டிப்பாக வரேன். இப்போ எதுக்கு நீ இப்படி ஓவரா சீன் போடுற? இன்னமும் உன் துணியெல்லாம் அவங்க யாரும் தச்சிருக்க மாட்டாங்க. எப்படி அங்கே போய் சும்மா தானே உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறான். அதுக்கு செவனேன்னு இவங்க கூட போய் ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்காம்ல. உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கான். சரி நீ அவங்க கூட போ, நான் கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வரேன். அது எப்படி? நான் உன் கூட தானே வந்தேன், அது எப்படி நான் தனியாக போக முடியும்? வந்தா ஒன்னா வா, இல்லைன்னா வேண்டாம். ஏய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, நீ போ. அவன் தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறான்ல, நீ போ. யாரு அவன்? என்ன என்னைய கூப்பிட்டான்? உன்னைய தான் கூப்பிட்டான். சரி சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்கள் 2 பேர் கடைக்கு போயிட்டு வாங்க, நான் இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். அப்படியே உங்கள் 2 பேருக்கும் வாங்கிட்டு வரேன். அங்கே அக்கா கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே மாம்ஸ், நீங்கள் பாலா டீச்சர்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்து நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோம். சரி. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல? இல்லை இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, எனக்கு புரியுது. நான் அக்கா கிட்ட கொடுத்துட்றேன், நீ வாங்கிக்கோ. இல்லை, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் நர்மதாவுக்கு மட்டும் வேணால் வாங்கிட்டாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். மாம்ஸ், அவன் அப்படிதான். நீங்கள் எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் போய் சாப்பிட்டேன்னா அதில் பாதி பிடுங்கி சாப்பிடுவா. அதனால் அவளுக்கு சேர்த்தே வாங்குங்க. அவள் ஓவராக இப்போ தான் வேணான்னு சீன் போடுவா. வாங்கி கொடுத்தாலாம் வாங்கிப்பா. நீங்கள் வாங்கி பாலா டீச்சர்கிட்ட கொடுங்க. நண்டு. சரி சரி, நான் அக்கா கிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. மாம்ஸ், எனக்கு வந்து கப்பைஸ் தான் பிடிக்கும், அதுவும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. எனக்கு அது மட்டும் வாங்கி கொடுங்க. சரி சரி. அப்புறம்
எங்க அக்காவுக்கு கோன் ஐஸ் தான் பிடிக்கும், அதுவும் பட்டர் ஸ்காட்ச் தான். வேற எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா. அதனால எங்க அக்காவுக்கு பட்டர் ஸ்காட்ச், அதுவும் கோனு. நல்ல பெருசா வாங்குங்க, குட்டியா வாங்கினா வாங்கி சாப்பிட மாட்டா. ஐயோ நண்டு, அமைதியே இருடி. இப்ப அவர் இதெல்லாம் கேட்டாரா உன்கிட்ட? சரிம்மா சரி, நல்ல பெருசாவே கோன் ஐஸ் அதுவும் பட்டர்ஸ்காட்ச் தானே, அதுவே வாங்கி கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஐயோ சீனியர். ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு சீக்கிரமா வாங்க, நாங்க கடைக்கு போறோம். ஓகே மேம், பாய். டேய் பாய்டா. போடியா, இரு இரு, கடைக்கு போயிட்டு வந்து வீட்ல உன்னை பாத்துக்கிறேன். அவ கண் இருக்கே. கண்ணாலே என்னை கொல்லாதடி, சூரியன் உள்ளங்கையில் விழுந்திருக்க, கரிவாலம் தொட்டு வச்ச ஆசைய கடலாக பொங்க வச்சு நீ பாரிய. இல்லை இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் வரதா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் வேலை இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் வர முடியல. விக்ரம், விக்ரம். என்னடி பேசிட்டு இருக்கோம்ல? இல்லை இல்லை இல்லை. இல்லை, உடனே கிளம்பணும். நாளைக்கு வேலை இருக்கு பார்த்தீங்களா, எனக்கும் இருக்கு, என் ஒய்ஃப்க்கும் இருக்கு. அதனால கண்டிப்பாக போய் ஆகணும். நாளைக்கு வேலை இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஸ்டே பண்ணியிருப்போம். இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க. விக்ரம், விக்ரம். என்னடி உனக்கு பிரச்சனை? ஒரு நிமிஷம் இரு. சரி சரி. இல்லை இல்லை, இப்போ கிளம்பணும் தான். டைம் ஆகுதுல்ல, இப்போ கிளம்புனாதான் வீட்டுக்கு சீக்கிரமா போக முடியும். சரி சரி. ஓகே ஓகே. என்னடி உனக்கு பிரச்சனை? பேசிட்டு இருக்கான்ல. டேய் எவ்வளவு நேரம்டா பேசிட்டு இருப்ப? வீட்டுக்கு போகலாமா? எனக்கு மட்டும் என்ன இங்கே இருக்கணும்னு ஆசையா என்ன? எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து பேசுறாங்கல்ல, பேசும்போது பேசாம இருக்க முடியுமா? அப்படி எப்படி பேசாம இருக்க முடியும்? பேசிதான் ஆகணும். தெரியுதுல்ல, இவங்களை எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம வெளியில போறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அதுக்குன்னு இவ்ளோ நேரமாடா? இங்க பாரு, ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப தூரம் போகணும். வீட்டுக்கு போகவே லேட் ஆகும் போல. ஆமாண்டி, வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகும் தான். ஆனா இவங்க விடவே மாட்டேங்கிறாங்களே. எப்படியாவது வெளியில போலான்னு பார்த்தா அங்க போனாலும் இங்க ஒரு ஆள் பிடிச்சிக்கிறாங்க, இங்க போனா இங்க ஒரு ஆள் பிடிச்சிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல வர. நம்ம பேசாம காசிநாதன் தாத்தா கிட்டே சொல்லிட்டு போலாம், அவர் புரிஞ்சு பாருல. நானும் ரொம்ப நேரமா அவரை தான் தேடிட்டு இருக்கேன். கேக் வெட்டும் போது இருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. நிறைய பேர் வந்திருக்காங்க பத்தியா, யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருப்பாரு. சரி வா, அந்த சைடு போய் பார்ப்போம். அங்க இருந்தாருன்னா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், இன்னும் ரொம்ப டைம் ஆகுதுல்ல. சரி. ஏய், உனக்கு சாப்பாடு போதுமா இல்ல ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல இல்ல, எனக்கு போதும். ஏய், இங்க சாப்பிட கூச்சப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருக்காத, சரியா? அப்படி இல்லனா வெளியில எங்கேயாவது வாங்கி தரேன். இல்லடா, எனக்கு போதும். கேக்கு வேற சாப்பிட்டேனா, அப்புறம் சாப்பிட்டேன், எனக்கு போதும். ரொம்பலாம் நைட் அதிகமாக சாப்பிட மாட்டேன்ல, எனக்கு இதுவே போதும். வெளியிலலாம் எதுவும் வேண்டாம். நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம். சரி சரி. சரி வா, நம்ம போய் அவரை பார்த்து சொல்லிட்டு கிளம்பலாம். கதிர், டே கதிர். என்ன இவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், காதலி விழாம டிவி பார்த்துட்டு இருக்கான். டே கதிர். என்ன மீ, எதுக்கு இப்போ கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? டே உனக்கு என்னாச்சு? டிவியில் இவ்வளோ சவுண்டை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு கோவமா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஒன்றும் இல்லாமையாடா இப்படி கோவமா? அதுவும் டிவி சவுண்ட் அதிகமாக வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்க. உனக்கு அதிகமாக கோவம் வந்தாதான் இது மாதிரி உட்காந்துருப்ப. என்னாச்சுன்னு சொல்லு. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல மம்மி, அதுக்கப்புறம் என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க? போங்க. அப்படியா? எதுவும் இல்லைல்ல? வீட்டில் நீ மட்டும்தான் இருக்க. நீ என்கிட்ட பேசாமல் இப்படி கோவமாக உட்காந்துருந்தீனா நான் என்னடா பண்ணுவேன்? நீயே சொல்லு. ஐயோ மீ, ஏன் மீ இப்போ இப்படி பேசுகிறீங்க? சரிடா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுக்கு கோவமாக உட்காந்துருக்க? கோவமாக மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே நீ அழுகுறன்னு நல்லாவே தெரியுது. என்னாச்சு உனக்கு? அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? கதிர், என்னடா என்னாச்சு? எதுக்குடா இப்போ அழுகுற? அம்மா உன்னை தொந்தரவு பண்ணிட்டானா? கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டானா? அம்மா இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன், அதுக்குன்னு இப்படி அழுகாதடா. மீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீ. அப்புறம் என்னாச்சு கதிர்? எதுக்கு இப்போ இவ்வளோ சோகம்? எதுக்கு அழுகுற? ஆதிக்கு உடம்பு சரியில்லையாடா? நல்லா இருக்கானா இப்போ? என்னாச்சு அவனுக்கு? இல்லை மீ, அவன் நல்லதா இருக்கான், அவனுக்கு எதுவும் இல்லை. அப்பா, பயந்துட்டேன். சரி, அவனுக்கு எதுவும் இல்லைன்னா நீ எதுக்கு இப்போ இவ்வளோ கவலையாக இருக்க? மீ, மதுவா? ஏன் மதுக்கு என்ன? திரும்பவும் அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்கா. ஆதி தூக்கத்தில் எழுந்திருச்சு பார்த்துருக்கான். காலையில் நான் போகும்போது அம்மா கண்லேருந்து தண்ணி வந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னான் தெரியுமா? ஐயோ மீ, அழாதீங்க. ஏன் கதிர்? ஏண்டா அவளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? என்ன பண்ண சொல்றீங்க? அவ புடிவாதமா இருக்கா.
அவ பிடிவாதத்தை விட்டு வந்தா தானே அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அவளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா மாத்த முடியும். அது ஏன் மம்மி அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? எனக்கும் தெரியலடா. என் மேல அவ ரொம்ப கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா அவளை வீட்டை விட்டு வெளில போக சொல்லும்போது நான் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் அவளுக்கு என் மேல அவ்வளோ கோவம். அவளை பார்த்து பேசவே எனக்கு பயமா இருக்குடா. அதனால தான் இது நாள் வரைக்கும் அவளை பார்க்க கூட நான் போக மாட்டேங்கிறேன். ஆதி பிறந்தப்ப அவளை பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் அவளுக்கு பயந்து தாண்டா நான் போகாமே இருந்துட்டேன். மீ இப்போ பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இப்போ அவளோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ணுவேன்? நானும் அவரை பற்றி என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் என்னால் முடியல. அவள் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் நம்மளால் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மீ உங்களுக்கு தெரியுதா? ஆதி சின்ன குழந்தை இல்லை, அவன் வளர்ந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா? அவன் அழுததை அவன் பார்த்துட்டு என்கிட்ட காலையில் வந்து சொல்கிறான். அது ஞாபகமாக வச்சு சொல்கிறான். மீ அவனுக்கு எல்லாமே தெரிய வருது, புரியுது, என்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்க்குறான், ஞாபகம் வச்சுக்கிறான். கொஞ்ச நாளில் வந்து என்கிட்ட கேட்பான்ல மீ, எங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்பார்ல மீ. உங்களுக்கு தெரியுமா, காலையில் அவகிட்ட சத்தம் போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போயிட்டேன். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். நான் மூஞ்சி சோகமாக வச்சுருந்ததும், ஏன் அம்மா என்ன ஆச்சு, நான் தப்பு பண்ணிட்டானான்னு வந்து கேட்குறான். இல்லைடா அண்ணன், அம்மா தப்பு பண்ணிட்டாளா, எதுக்கு அழுதான்னு சொல்லி வந்து கேட்குறான். அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல மீ. அவ்வளோ தெளிவாக கேட்குறான். இந்த சின்ன வயசில் இவனுக்கு எப்படி மீ இவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல மீ. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது, மாமா அப்பா ஃபோன் பண்ணார் மாமா, நைட்டு நான் தூங்கிவிட்டேன், பாவம் அப்பா, நான் தூங்கினதால என்கிட்ட பேச முடியல, பாவம் இல்லை அப்பா, பாவம், ஆதி தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்குறான் மீ. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல மீ. ஐயோ, இதெல்லாம் நான் கேட்கணும்னு உயிரோட இருக்கேன். என் பொண்ணு வாழ்க்கையும் போயிடுச்சு, என் பேரனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் போலயே. இல்லை மீ, இல்லவே இல்லை. அவளோட வாழ்க்கையை நான் சரி பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் ஆதியோட வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அவனுக்காகவது அவங்க அப்பாவை நான் தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கிட்ட நான் சேர்க்காம நான் விடவே மாட்டேன். இப்படிடா, இப்படி அவ வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் அவர் யாரு என்னன்னு நமக்கு தெரியும். அவதான் சொல்ல மாட்டேங்கிறாளே. அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எத்தனை தடவை கேட்டாரு, ஆனா சொல்லவே மாட்டேன்ட்டா தெரியுமா? கதிர், அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ மோசமானவங்க இல்லடா. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா அதை எங்ககிட்ட வந்து சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா தானடா உங்ககிட்ட பழகிட்டு இருக்கோம். அவ மனசுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, அது எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்லடா. ஆனா அவ பண்ண காரியத்தை பத்தியா எங்ககிட்ட சொல்லாம அவளா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணதையும் மறைச்சு நம்ம வீட்டுல இருந்தா. அது கூட விடுடா, எந்த நிலைமையில வந்து நம்ம கிட்ட சொன்னா சொல்லு, அதுவும் நம்மளா கண்டுபிடிச்சதால. இல்லனா சொல்லாமலே நம்ம கிட்ட இருந்து எங்கேயாவது போயிருந்திருப்பால, நமக்கு இது தெரியக்கூடாதுன்னு. ஆதி அவ வயிற்றுக்குள்ள 3 மாசமா வளர்ந்துட்டு இருந்தான். அது கூட அவ நம்ம கிட்ட சொல்லல. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததால பயந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போனதால அங்கதான் நமக்கு தெரிய வந்துச்சு. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ட்டா. கோவப்பட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு மட்டும் வெளில போயிட்டா. எதுக்கு நம்ம அக்காவுக்கு இவ்வளோ பிடிவாதம்? வாயை திறந்து அது யார் என்னன்னு சொன்னாதான் என்ன? அவ சொல்ல மாட்டா மீ, அவ சொல்ல மாட்டா. அவ யாரையோ காப்பாத்த நினைக்கிறா, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. ஏண்டா, அப்போ அந்த பையன் நல்லவன் கிடையாதா? அதனாலதான் இவ வேண்டான்னு ஒதுங்கி இருக்காளோ? மீ அப்படிலாம் இல்லை மீ. அவரு மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் அவரை தப்பாக சொல்லாதீங்க. இவ வேற யாருக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது யாருன்னு தான் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எப்படிடா சொல்ற? உனக்கு தான் அந்த பையன் யார் என்னன்னே தெரியாதே. மீ, எனக்கு அவர் யார் என்னன்னு தெரியாது. ஆனால் ஆதி பிறந்ததுக்கப்புறம் ஆதிக்கிட்ட அவரை பற்றி அக்கா பேசிகிட்டு இருப்பா. நான் நிறைய தடவை அது கேட்டிருக்கேன், அவளுக்கு தெரியாமே கேட்டிருக்கேன். அதை வச்சு சொல்கிற மீ, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா. இவ கோவத்தாலையும் ஈகோவாலையும் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஆனால் மீ, இதுக்கப்புறமும் நம்ம அப்படியே விட்டோன்னு வச்சிங்களேன், ஆதியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிடும். அது நடக்க நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சே ஆவேன். அக்கா, ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி இருந்தாலே
அவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் போட்டியும் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சண்டை. பார்க்குறேன் உன்னோட பிடிவாதம் ஜெயிக்குதா இல்லை என்னோட பிடிவாதம் ஜெயிக்குதான்னு பார்க்குறேன். எடி தள்ளிடி, மறைக்குதுல. டிவி பார்த்துட்டு நிக்க, நடுவில் வந்து நிக்க. என்னாச்சு இவளுக்கு? எடி காது செவிடோ, தள்ளி நில்லுங்கிறேன். செவிடு மாரி நின்றுட்டு இருக்க, தள்ளி நில்லு. டிவி மயக்குதுல. ஆமாயா, செவிடுதான் செவிடுதான் நானு. எங்க அப்பா உன்னை பார்த்து அந்த ஆளு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு பத்தியா, அப்பவே செவிடு மாதிரி நின்று இருக்கணும். எடி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வகுந்துட்டு வர? யோ, எது யோவா? அட ஆமாயா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க போற வரையும் ஒண்டியே உட்கார்ந்து இந்த வீட்ல இருந்து எத்தனை வேலை நான் பார்க்க. என்ன நினைச்சீங்க நீங்க? மனுஷி போல மதிக்கிறீங்களா? கூட மாட ஒரு உதவியும் பண்றது இல்ல. பெத்து வச்சிருக்கிற 2 பிள்ளை, அதுல ஒரு பிள்ளை கூட ஒரு உதவி கூட பண்ண மாட்டேங்குது. எல்லா வேலையும் நானே ஈத்து போட்டு செய்யறதா இருக்கு. எடி இப்ப இதுக்கா வந்து கத்திட்டு நிக்க? போய் அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னா செய்ய போகுது. யாருமோ யாரு? ஒன்றரை பிள்ளைங்களா? ஒன்றரை பிள்ளைங்க அப்படி சொன்னது கேட்டுட்டு தான் மறு வேலை பாக்குங்க பாத்தீங்களா? எடி பிள்ளைங்க கிட்ட வேலை சொன்னா செய்யுங்க. நீ எந்த வேலையும் சொல்லாம இருந்தா பிள்ளைங்க எப்படி செய்யும்? ஏதாவது சொன்னா தானே செய்யும். ஆமா ஆமா, சொன்னா செய்யும். இங்க பாரு மோய், என்னால முடியாது. எப்பா காலையில ஏந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது. வீட்டு வேலையும் செய்யணும், காட்டு வேலையும் செய்யணும். பத்தாததுக்கு இந்த ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் பாத்துக்கணும். எடி இது நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து பாத்துட்டு நிக்க. 2 பொம்பளை பிள்ளைய பெத்து படிக்க வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா பெரியவளுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க போறோம். இப்ப வந்து சொல்ற? தப்புதாயோ தப்புதான். நான் அப்பவே சொல்லி இருக்கணும், சொல்லாம விட்டுட்டல. தப்புதான். சரி இப்ப சொல்றோம்ல, என்னால முடியாது. சரி விடு, முடியாதுன்னா என்ன? நைட்டுக்கு நான் சாப்பாடு வெளியில வாங்கிட்டு வரேன். ஏயா, நான் இங்க என்ன சொல்லிட்டு நிக்க? நைட்டுக்கு சாப்பாடு வெளியில வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன். சரி நைட்டுக்கு சாப்பாடு வெளியில வாங்கிட்டு வருவேன். காலைக்கு, மதியத்துக்கு, நைட்டுக்கு, திரும்பி அடுத்த நாள் என்ன பண்ணுவ? கடையில வாங்கி திம்பியோ? எடி இப்ப நான் என்ன பண்ண? இப்ப என்னத்துக்கு நீ வந்து அர்த்தமும் இல்லாம கேள்வியும் இல்லாம வந்து பேசிட்டு நிக்க? இங்க பாருமோ, என்னாலலாம் இனிமே உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. என்ன? ஆமா, என்னாலலாம் இனிமே உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏதோ அப்பா வீட்டுக்கு போறியா? ஏண்டி காலம் கடந்து வயசாச்சு, இப்ப போய் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நிக்க? இன்னைய காலம், இதுக்கு மேல உன் கூடலாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. நீயாச்சு உன் பிள்ளைங்களாச்சு. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. சரி போ, உங்க அப்பா வீட்டுக்கே போ. யாரு வேணான்னா என்ன? உங்க அப்பங்காரன் சுடுகாட்டுல இருக்கான். இந்த நேரத்திலே சுடுகாட்டுக்கு போறேன்? இங்க பாரு போய், எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்படிதான் பாத்துக்க. எடி நான் உண்மையா தானடி சொல்றேன். உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சுடுகாட்டுல இருக்காங்க. நீ சுடுகாட்டுக்கு இந்த நேரத்துக்கு போறியா? அதுவும் தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு. இங்க பாருயா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உயிரோட இல்லத்தான். அதுக்குன்னு சுடுகாட்டுக்கு தான் போகணுமா? ஏன், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வாழ்ந்த வீடு இருக்கு. எனக்கு என்ன அண்ணனா தம்பியா இல்ல தங்கச்சியா அக்காவா? நான் மட்டும் தானே. நான் போய் அந்த வீட்டுல இருந்துப்பேன். எடி உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? இங்க பாரு, உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? சரி போ. ஆனா என்ன, உங்க அப்பா வீடு தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மழையில இடிச்சு போச்சே. அதை நம்ம நரவி இடிச்சு ஒரு தோட்டமால உருவாக்கி வச்சிருக்கோம். நீ அந்த தோட்டத்துல எங்கன்னு போய் தங்குவ? ஏண்டி நண்டு, சத்தம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமோ? இல்ல நேத்தியை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏண்டி இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்காங்க? நம்ம அம்மா கத்துனா தாண்டி அதிசயம், கத்தலனா அதிசயமே இல்ல. ஏண்டி பயமா வேற இருக்கு. சண்டை அதிகமா போயிடுச்சுன்னா, ஒருவேளை அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண? யாரு? இந்த பத்மா வீட்டை விட்டு வெளில போறது. நீ வேற, இது எப்பயும் நடக்கிறது தானே. எப்ப சண்டை வந்தாலும் நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும். வாசப்படியை கூட தாண்டாது. சண்டையை போட்டுட்டு திரும்பியும் கிச்சனுக்குள்ளே போயிடும். நானும் ஸ்ரீ என்னைக்காவது இந்த அம்மா சண்டையை போட்டு வீட்டை வாசல்ல தாண்டுன்னு பாக்குறேன், தாண்டவே மாட்டேங்குது. அவங்க நமக்கு அம்மா, நீ என்னமோ அவங்களுக்கு மாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் உனக்கு தெரியாதா? ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நான் பிறந்ததுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, நான் அப்பாவோட அம்மா மாதிரி இருப்பேன். அதாவது அம்மாவோட மாமியார். நான் நம்ம பாட்டி மாதிரிடி, அதனால அம்மாவுக்கு நான் மாமியார் தான். என்னையா என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நிக்க? இங்க பாருமோ, என்னாலலாம் உங்க கூட இனிமே குடும்பம் நடத்தவே முடியாது. நீங்க பெத்த பிள்ளைங்களாவது எப்பா, உங்க 3 பேத்தையும் வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியல. எனக்கு நீங்க டைவர்ஸ் கொடுங்க. எது டைவர்ஸா? எடி டைவர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஏன், நான் என்ன படிக்காதவனா? எனக்கு டைவர்ஸ்னா என்னன்னு
ஏடி இப்ப என்னத்துக்கு இந்த முடிவு எடுத்துட்டு நிக்க? எப்பா சரி சொல்லும் டி, இப்போ உனக்கு என்ன வேலை செய்யணும் சொல்லு, செய்யறேன். நைட்டுக்கு சப்பாத்தி கேட்டீங்கல்ல வக்கனையா, மாவு எடுத்துட்டு வந்து தரேன், பிசைஞ்சு தாங்க. ஏடி சப்பாத்தி மாவை பேசுறதுக்கோசரமாடி இப்ப டைவர்ஸ் வரையும் போனேன். இப்ப பிசைஞ்சு தருவீங்களா இல்லையா? இல்லைன்னா நைட்டு யாருக்கும் சோறு கிடையாது. மதியானம் சோத்தையே தண்ணி ஊத்தி கொடுத்துரும் பாத்துக்கோங்க. அக்கா, தங்கச்சி, எனக்கு சோசியல் சயின்ஸ்ல அதான் சமூக அறிவியல மேப்லாம் டவுட்டா இருக்கு. எனக்கு நீ சொல்லி தரியா? அட அதுக்கு என்ன தங்கச்சி, என் தங்கச்சிக்கு நான் சொல்லி தராம நீ வா, உனக்கு புரியுற மாதிரி அழகா உட்காந்து பொறுமையா சொல்லி தரேன். அப்படியாக்கா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கு தான் தங்கச்சி, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். இப்ப என்னடி உனக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு தரணும் அம்பிட்டு தானே? சத்த இரு, என் புள்ளியோல கூப்பிட்டு பிசைஞ்சு தர சொல்றேன். அதுக்கு என்னமா வருத்து வரா? டைவர்ஸ் வரையும் இல்ல போறா. மக்களே, ஸ்ரீ நண்டு எங்கம்மா இருக்கீங்க? இங்கதான் நிக்கிறாளுங்களாட்டுக்கு. ஏம்மா அம்மாவுக்கு ஏதோ மாவு பிசைஞ்சு தரணுமா, அது கொஞ்சம் பிசைஞ்சு தரீங்களா? ஆமா, இவங்க சொன்னதுமே அப்படியே வந்து எல்லா வேலையும் செய்வாளுங்க பாரு. இப்போ என்னமா டிராமா போட்டுட்டு போவாளுங்க பாரு. அப்பா, எனக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்கு. நான் அக்கா கூட சேர்ந்து படிக்கிறேன். ஆமாப்பா, எனக்கு படிக்கிற வேலை ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்கு சோசியல் சயின்ஸ்ல வேற டவுட்டா. அவளுக்கு மேப்லாம் வராது பாத்தீங்களா? பரீட்சை வேற வருதுல, 10வது படிக்கிற பிள்ளை. அவளுக்கு நான் சொல்லி வர தரணும்ப்பா. அவ வேற ஆசைப்பட்டு அக்கா நீ சொல்லி கொடு, நான் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால நான் தங்கச்சிக்கு சொல்லி தரேன்ப்பா. என்னோட செல்ல அக்கா, என்னோட ஸ்வீட் தங்கச்சி, ஐ லவ் யூ தங்கச்சி. இந்த உலகத்திலேயே நீ மட்டும் தான் பெஸ்ட். எனக்கு கிடைச்ச தங்கச்சி வேற யாருக்குமே கிடைச்சதில்ல. எனக்கும் தான்க்கா, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். உன்னை மாதிரி அக்கா யாருக்காவது கிடைக்குமா? சரி வாக்கா, நம்ம போய் படிப்போம். வா தங்கச்சி, நம்ம இங்க நின்று என்னத்துக்கு சும்மா வேடிக்கை பார்க்க? வா வா, நம்ம போய் படிக்கலாம். உனக்கு என்ன டவுட்னாலும் சொல்லு, அக்கா உனக்கு சொல்லி தரேன். சரிங்கக்கா. என்ன நடக்குங்க? அவ இவள அக்காங்கவும் இவ அவளை தங்கச்சிங்கவும் ஒரே பாசமழையா இருக்கு. ரெண்டையும் பார்க்கும்போது சந்தோஷமால இருக்கு. இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் கடைசி வரையும். யோ, இது என்னடி இது? புருஷனுக்கு ஒரு மரியாதை இல்லாம யோயோன்னு கூப்பிட்டு கிடக்க. நீ பெத்த பிள்ளையாச்சே, உன்ன மாதிரி விவரமா தான் இருக்கு. எங்க வேலை செல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டும் பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே நலிவு போயிடுச்சுங்க. இப்ப நீ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு தந்தா நைட்டுக்கு சப்பாத்தி, இல்லனா மதியம் வடிச்ச சாப்பாட்டுல தண்ணியை ஊத்தி தான் குடிப்பேன். எப்படி வசதி? எம்மா போய் மாவை எடுத்துட்டு வாமா. நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். மாவு பிசைஞ்சு தரதுல நான் ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். போ போய் மாவை எடுத்துட்டு வா, நான் பிசைஞ்சு தரேன். எப்பா, இந்த வீட்ல எல்லா வேலையும் நம்மள தான் பாக்கறதா இருக்கு. ஏடி ஒரு சப்பாத்தி மாவு பிசையறதுக்கோசரமாடி என்ன பேச்சு பேசிட்டு போற? எப்பா, இந்த 3 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன தவிக்கிறதா இருக்கு. கிளம்பிட்டேன் தாத்தா, வந்துட்டு தான் இருக்கோம். அப்படியா? சரிப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல? எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு தாத்தா. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேனே, நாங்க கிளம்பிட்டோம். கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துலன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் ஆகும் தாத்தா. அப்படியாக்கும், நேரமாகுமோ? அப்ப சரிப்பா, பார்த்து பத்திரமா வாங்க. பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வர, பார்த்து பத்திரமா வந்து என்ன? சரிங்க தாத்தா, நீங்க முடிச்சுட்டே இருக்காதீங்க, தூங்குங்க, நாங்க வந்துருவோம். சரிப்பா சரி. பார்த்து வாங்க என்ன? பயப்படாதீங்க தாத்தா, நாங்க பத்திரமா வந்துருவோம். அதுக்கு இல்லப்பா, நேரம் ஆயிடுச்சு பத்தியா, ரொம்ப நேரம் ஆச்சு. இருட்டா இருக்குல்ல, அதான் கொஞ்சம். ஒன்றும் இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க பத்திரமா வந்துருவோம், நீங்க பயப்படாம படுத்து தூங்குங்க. சரிப்பா சரி, பார்த்து பத்திரமா வா. பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வா. சரிங்க தாத்தா. என்னாச்சு, கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களா கல்யாணி? வந்துட்டு இருக்காங்களாம். என்ன நேரம் என்ன ஆகுது? இந்த ராத்திரி நேரத்துல பொம்பளை பிள்ளை எப்படி கூட்டிட்டு வரேன்னு தெரியலையே. என்னத்துக்கு பயப்படுற கல்யாணி? விக்ரம் தான் இருக்கான்ல, அதெல்லாம் அவன் பாதுகாப்பா கூட்டிட்டு வருவான். என்னத்துக்கு பயம்? காலம் கெட்டு கிடக்கலங்க, எவ்வளவு டிவில பாக்குறேன், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. புள்ள வேற கழுத்து நிறைய நகையை வேற போட்டு போச்சு. எவனாவது வந்துட்டாங்கன்னா என் பேரை மட்டும் எப்படி சமாளிப்பான்? என்ன கல்யாணி நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு நிக்க? புள்ளியோ பத்திரமா வந்துரும். அப்பா என்னனாரே, என் 2 பேரப்பிள்ளையும் பத்திரமா வீடு வந்து சேரணுமையா. அதெல்லாம் பயப்படாத, பத்திரமா கூட்டிட்டு வருவான். சரி நீ பாடு, மாத்திரையை போட்டுட்டு எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்ப? படுத்து தூங்கு. ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சுல, செம்ம கிராண்டா பண்ணியிருந்தாங்க.
ஆ ம் ஆமா ஆமா பிராண்டா தான் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஆனா என்ன, இவ்ளோ ஹெவியா கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அவ்வளோ பேர் வந்தாங்க. எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷிவரிங்கா ஆயிடுச்சு. பணம் காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, 4 நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சாலே போதும். பாத்தியா, அந்த தாத்தாவோட நல்ல மனசுக்காக தான் இவ்ளோ பேரு. அது வேணா உண்மைதான். தாத்தாவும் பாட்டியும் பயந்துட்டு இருப்பாங்க இன்னமும் நம்ம வீட்டுக்கு வரலன்னு. ம் ஆமா, அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் நம்ம போற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. ஏ விக்ரம், இவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைல்ல? ஆ யாருக்கு? அதான்ப்பா, இப்ப ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால அந்த குட்டி பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தான். ஆ ஆ ஆமா, ஒரு தடவை தாத்தா சொல்லியிருக்காரு. தாத்தா சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. ம் ஆமா, ஒரு தடவை காசிநாதன் தாத்தா வந்தப்போ தாத்தா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்குமே அப்பதான் தெரியும். எப்படியும் 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ம் ஆமா, 6 வருஷம். 6 வருஷம் கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் என்னென்னமோ பேசியிருப்பாங்கல்ல. எங்க போனாலும் கேள்வி கேட்டிருப்பாங்க. பாவம், அவங்க எப்படிதான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ தெரியல. அவங்கன்னு மட்டும் இல்ல, நிறைய இடத்துல அது மாதிரி நடக்குதுதான். ஏன், என்னோட ஆபீஸ்லயே அப்படி இருக்காங்க ஒரு ஆளு. என்ன, உன்னோட ஆபீஸ்லயா? அப்ப நீயும் அதே மாதிரி கேள்வி கேட்பியாடா? வைத்தியக்காரி, யாராவது அப்படி போய் கேள்வி கேட்பாங்களா? ஏன், பெரியவங்க வயசானவங்க எல்லாம் கேக்குறாங்கல்ல. அவங்க கேட்பாங்க. அதுக்குன்னு நானும் அது மாதிரி போய் கேட்பேனா என்ன? எனக்கும் தெரியும் அதோட வலி என்னன்னு, எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? டேய், என்ன வீட்டுக்கு தெரியாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா என்ன? ஏ செப்பமுக்கி, டேய் உண்மையை சொல்லுடா. அப்ப உனக்கும் 5-6 வருஷம் ஆகுதா? கல்யாணம் பண்ணி 5-6 வருஷம் தனியா வச்சிருக்கியா? உனக்கும் என்ன குழந்தை பிறக்கலையா? அதான் உனக்கும் அந்த ஃபீல் தெரியுது போல. செப்பமுக்கி, மூக்குல குத்துனன்னு வச்சுக்கிய, மூக்குத்தியோட உள்ள போயிடும். மூஞ்ச பாரு. ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்ப இல்லையா? அடிங்க, சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்பவும் அதே மாதிரி கேக்குற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரியா தெரியுது? கரெக்ட் தான். நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டடா. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். மனுஷன் பேசுவானா உன்கிட்ட? ஆனா நீ பேசலாம், தாராளமா பேசலாம். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இந்த பைத்தியக்காரியெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது. சே, நான் மட்டும் தனியா போயிட்டு ஜாலியா வந்திருப்பேன். இந்த பைத்தியக்காரியை கூட்டிட்டு போயிட்டு, ஐயோ. உன்னை யார் கூட்டிட்டு போக சொன்னது? எல்லாம் என் தலை விதிடி. உன் கழுத்துல ஒரு தூக்கு கயிறு போட்டிருக்கேன் பாத்தியா, அதுக்காக தான் எல்லாம் பண்றதா இருக்கு. உன்னை யாருடா என் கழுத்துல போட சொன்னது? ஆமா, நான் அப்படியே உன் மேல ஆசைப்பட்டு உன்னை புடிச்சு போய் உன் கழுத்துல அந்த தாலியை கட்டின பாத்தியா. நீ அப்படிதான்டா பண்ணுன. ஆனா சொன்னா ஒத்துக்க மாட்டேன். அமிர்தா, வாயை மூடிக்கிட்டு வா, கோவப்படுத்தாத. நான் ஒன்னும் கோவப்படுத்தல, உண்மையா தானே சொல்றேன். ஆமா, இவ அப்படியே உண்மையை சொல்றா. வாயை மூடிட்டு வாடி, இல்லைன்னா கார்ல இருந்து இறக்கி விட்டுருவேன். ஆ இறக்கி விடுவேன், இறக்கி விடுவேன். கோவப்படுத்துனா இறக்கி விட்டாலும் இறக்கி விடுவேன். ஒழுங்கா அமைதியா வா, வீடு வரையும். நான் எதுக்குடா அமைதியா வரணும்? நான் பேசிட்டு தான் வருவேன். நான் சொன்னது உண்மைதான். நீ என் மேல ஆசைப்பட்டு நீ வேணும்னே பிளான் பண்ணி தான் என் கழுத்துல தாலி கட்டின. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. ஆமா, இந்த அம்மா பெரிய ரதி. இவளுக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி தாலியை விர கட்டுறாங்க. ஏய் ஆமாண்டா, நான் ரதி தான். அதுக்கு இப்ப என்ன? இம்ச இம்ச, உன்னை போய் என் கார்ல கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? உன்னை யாரடா கூட்டிட்டு வர சொன்னது? நான் கூட்டிட்டு வர சொன்னனா? ஆனா நீ பயங்கரமான ஆளுதான். வீட்ல இருக்கவங்க தான் உன்னை நல்லவன் நம்புறாங்க. எனக்கு தெரிந்த உன்னை பத்தி நீ அவ்வளவுக்குலாம் நல்லவன் இல்ல. இப்ப கூட ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தனே, எப்பா வெறும் பொண்ணுங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்க. சரியாந்திர ஜொல்லு பாட்டிடா நீ. பொண்ணுங்களை பார்த்தா போதும், நல்ல காமிச்சிட்டு போற. டேய், இப்ப எதுக்கு காரை நிறுத்தின? இறங்குடி. என்ன? காரை விட்டு கீழே இறங்குன்னு சொன்னேன். கீழே இறங்கணுமா? டேய், இன்னும் வீடே வரல. இங்க போய் இறங்க சொல்ற? நானே இறங்க மாட்டேன். அமிர்தா, ஒழுங்கா கீழே இறங்கு. கீழே இறங்குன்னு சொல்றல. என்னாச்சு இவனுக்கு? டேய் என்னடா? என்னால கீழே இறங்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. நீ முதல்ல கார் எடு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கீழே இறங்கு. பேசணுமா? கார்லயே உட்காந்து பேசலாம். கீழே நான் இறங்கல, ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. சொல்றலடி, இறங்கு. இவன் ஒருத்த கார்ல பேசலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல போய் பேசலாம். என்னத்துக்கு இந்த இடத்துல நிறுத்தினா? பைத்தியக்காரா, இங்க பாரு எவ்வளவு இருட்டா இருக்கு. சுத்தியும் பார்த்தா யாருமே இல்ல. இங்க ஏன்டா இறங்க சொன்ன? உனக்கு பேசணும்னா வண்டியில போகும்போதே பேசலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல கூட போய் பேசலாம். இப்ப எதுக்குடா இறங்க சொன்ன? ஏண்டி, என்ன சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதா? டேய் லூசா, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சொல்லுடி, என்ன பார்த்தா உனக்கு பொறுக்கி மாதிரி தெரியுதா? டேய் பைத்தியமா நீ, இப்ப எதுக்கு அது மாதிரிலாம் பேசுற? அது மாதிரிலாம் இல்ல எதுவும். நீ வா, நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம். கேக்குறல? எப்படி ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பல்ல காமிச்சிட்டு போனேன் இல்ல? ஏண்டி, பல்ல காமிச்சிட்டு நான் போனதை நீ பாத்தியா? விக்ரம், நான் சும்மா ஒரு கேஷுவலா சொன்னேன். அங்க எல்லாரும் உன்கிட்ட வந்து பேசினாங்களே, அதை வச்சு சும்மா விளையாட்டுக்குன்னு பேசிட்டு வந்தேன். நீ எதுக்குடா அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட? எது விளையாட்டுக்கு? ஏண்டி,
இது விளையாட்டா ஆ? என்னோட கேரக்டரை நீ தப்பா பேசுற மாதிரி பேசிட்டு இது விளையாட்டுக்கு பேசுறேன்னு சொல்ற? டேய் நான் அப்படி மீன் பண்ணல. நான் சும்மா கேஷுவலா தான் பேசினேன். நான் உன்னை அப்படி எதுவும் சொல்லல. நீ தப்பா எடுத்துக்காத. உன்னை எனக்கு பிடிக்காதுதான். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒரே வீட்டில தான் இருக்கோம். ம்? நீ என்னோட அத்தை பொண்ணு, நான் உன்னோட மாமா பையன். அத்தை பொண்ணுங்கிற உரிமையை நான் என்னைக்காவது எடுத்திருக்கனாடி? அது மட்டும் இல்லாம உனக்கு எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் ரொம்ப மாசமா ஒரே ரூமுக்குள்ள தான் இருக்கோம். நான் என்னைக்காவது உன்னை தப்பான பார்வையா பார்த்துருக்கனா? சொல்லு. ம்? ஒரே ரூம்ல தானே இருக்கோம். உன்னை நான் தப்பா பார்த்துருக்கனா இல்ல உன்கிட்ட தப்பா நடந்திருக்கனா? சொல்லு. ம்? நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். எனக்கு புருஷங்கிற உரிமை உன்கிட்ட நிறையவே இருக்கு. நான் என்ன வேணா பண்ணலாம். ஆனா நான் ஏதாவது உன்னை பண்ணனா? சொல்லு. டேய் நீ எதுக்கு இவ்ளோ சீரியஸா பேசுற? இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. நீ எதுக்கு இப்போ இவ்ளோ பேசுற? என்னடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற? அந்த வார்த்தைக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? என் மொத்த கேரக்டரையும் நீ கேவலமா பேசுற. என்னோட ரூம், ஆனா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காக, நீ கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக நான் கீழே படுத்திருக்கேன். டேய் நான் யதார்த்தமா கேஷுவலா பேசினதை நீ ஏன்டா இவ்ளோக்கு எடுக்கற? அப்படியா? ரொம்ப கேஷுவலா பேசுனியா? சரி, அப்படியே கேஷுவலா நடந்து வீட்டுக்கு வா, நான் கிளம்புறேன். நடந்து வரணுமா? என்ன பேசுற நீ? மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? மணி 12 ஆகுது. நான் எப்படி இந்த இருட்டுல நடந்து வர முடியும்? என்னால முடியாது. எல்லாம் கேஷுவல் தானே அமிர்தா? நடந்தே வா, நான் கிளம்புறேன். விக்ரம் சொன்னா கேளு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் வேணாம், விளையாடாத, நில்லுடா. டேய் விக்ரம் பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. டேய் அறிவு கட்டவனே, ஒரு பொம்பளை பிள்ளைய நடு ரோட்ல அதுவும் இந்த இருட்டுல இப்படி விட்டுட்டு போற? அடியாத்தி என்ன ஒரு சத்தமா கேக்குது? ஒருவேளை பேய் பிசாசு வருமோ? நான் வேற தலை நிறைய மல்லிப்பூலாம் வச்சிருக்கனே. ஒருவேளை பூ வாசனைக்காக பேய் வந்துருச்சோ? அட பாவி, இப்படி நடு ரோட்ல என்ன விட்டுட்டு போயிட்டியடா. அமிர்தா பேசுறங்கிற பேர்ல அவனை கடுப்பேத்தி விட்டுட்டியடி. கடுப்பாக்கி நம்மள நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டானே. கொஞ்சம் கூட ஈவிறக்கல்லாம போயிட்டான். இப்போ என்ன பண்ண? நல்ல வேலை நம்ம ஊரு தெருவில் இறக்கி விட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன், அங்கேயே டவுன்லயே இறக்கி விட்டாலும் இறக்கி விட்டுருந்துருப்பான். நம்ம ஊர் இருந்தாலும் பயம் இருக்காதா என்ன? அதுவும் இந்த இருட்டுல இப்போ எப்படி போறது? திரும்ப வந்து கோவம் போனதும் கூட்டிட்டு போவானா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ பேய் பிசாசெல்லாம் வாக்கிங் போதாட்டுக்கு. அதான் சத்தம் போட்டுட்டே போகுது. நான் வேற அவங்களுக்கு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஒருவேளை என்னையும் சேர்த்து வாக்கிங் கூட்டு போயிடுச்சுங்கன்னா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.